வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள். ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள். உலகின் மாந்தர்களே, உங்கள் இதயத்தை திறந்திடுங்கள். உலகின் மாந்தர்களே, உங்கள் இதயத்தை திறந்திடுங்கள். இறைவார்த்தையின் பொருள் காணுங்கள். இகம் வாழ்ந்திடும் முறை சேருங்கள். இறைவார்த்தையின் பொருள் காணுங்கள். இகம் வாழ்ந்திடும் முறை சேருங்கள். ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளை நாம் பெந்தகோஸ்தே திருநாள் என்று கொண்டாடுகின்றோம். பெந்தகோஸ்தே என்று சொன்னால் 50வது நாள் என்று பொருள். ஆண்டவருடைய உயிர்ப்புக்கு பிறகு 50வது நாளிலே தூய ஆவியார் இறங்கி வருகிறார். ஆண்டுடைய விண்ணேற்றத்திற்கு பிறகு அவர் வாக்களித்தபடியே தூய ஆவியார் இங்கே கூடியிருந்த தாய் மரியாள், அவருடைய தலைமையிலே கூடியிருந்த இந்த சீடத்துவ குழுவோடு அல்லது அந்த திருத்தூதர் குழுவோடு அங்கே கூடியிருந்த அனைவர் மேலும் தூய ஆவி இறங்கி வருகிறார். அந்த பெருவிழா தான் திருச்சபை தொடக்க விழா. புதிதாய் பிறந்த ஒரு நாள் என்று சொல்லலாம். எனவே திருச்சபையின் தொடக்க நாளாகவும் நாம் கொண்டாடலாம். திருச்சபை ஆவிக்குள் மூழ்கி ஒரு புது உயிர் பெற்று ஆண்டவர் இயேசுவை போல துளிர்த்து எழ ஆரம்பிக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட தூய ஆவியினுடைய விழாவை நாம் சிறப்பிக்கின்றோம். புனித ஹிலாரி என்கிற ஒரு புனிதர் சொல்லுகிறார், கண்ணு பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் வெளிச்சம் வேணும். இருட்டாகவே இருக்குதுன்னா அந்த மனுஷன் கண்ணு அவிஞ்சு போயிடும், பார்க்க முடியாது, அவ்வளோதான், குருடாயிடுவார். அப்போ இந்த கண் வேலை செய்யணும்னு சொன்னால் வெளிச்சம் இருக்கணும். வெளிச்சம் தான் இது வேலை செய்ய ஆரம்பிக்கும், பார்க்க ஆரம்பிக்கும். காது கேட்கணும் அப்படின்னு சொன்னால் சத்தம் வேணும். சத்தம் இருந்தால் தான் காது கேட்கும். சுற்றி எப்போதுமே அப்படியே நிசப்தமாகவே இருக்கிற இடத்துல, எந்த சின்ன சத்தம் கூட இல்லாத இடத்துல ஒரு மனுஷன் இருந்தானா அப்படியே காது வேலை செய்யாமே போயிடும், கேட்காது. அதுபோல் நுகரணும்னு சொன்னால் ஏதாவது வாசனை இருக்கணும், இந்த ஸ்மெல் இருக்கணும். தமிழில் சொன்னால் நாற்றம் இருக்கணும். துர்நாற்றம் தான் தப்பு. நம்ம வழக்கமாகவே நாற்றம்னாலே தப்பான நாற்றம், அந்த வாசனை இருக்கணும். இருந்தால் தான் இந்த முக்கால் நுகரும். அதுபோல் தூய ஆவி இருந்தால் மட்டும்தான் நம்முடைய ஆன்மா உயிரோடு இருக்கும், வேலை செய்யும். இந்த ஆன்மா எப்பொழுதுமே அது துடித்து கொண்டிருக்கும். உண்மையிலே அது ஆன்மா வாழ்ந்து கொண்டிருக்கும். தூய ஆவி இல்லாத, தொடர்பில்லாத ஆன்மா செத்து போகலாம்.
அல்ல அந்த ஆன்மா செயலிழந்து போகலாம். ஆகவே அப்படிப்பட்ட தூய ஆவியார் நமக்குள் இறங்கி வர வேண்டுமா? இந்த பெந்தகோஸ்து நாளிலே சிறப்பாக இப்போ கொடுப்போம். திருமுழுக்கின் போது தூய ஆவி இறங்கி வந்திருக்கிறார், நன்றி சொல்லுவோம். உறுதி பூசுதலும் போது தூய ஆவி இறங்கி வந்திருக்கிறார், நன்றி சொல்லுவோம். எங்களுக்கு இந்த குருபட்டம் போன்ற அருப்பொழிவுகள் நடக்கிற பொழுது தூய ஆவி இறங்கி வந்திருக்கிறார், நன்றி சொல்லுவோம். ஆண்டவருடைய ஆவியானவர் நாம் நினைக்கிறபடி மட்டுமல்ல, அவர் பல விதங்களில் பல வழிகளில் அவர் நம்மேல் இறங்கி வந்து கொண்டே இருக்கிறார். அருட்சாதன முறையிலே நான் சொன்ன இந்த 3 வழிகளே இறங்கி வருகிறார். மற்ற காரியங்களில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அவர் நம்மை ஆட்கொள்ளும்படியாக இறங்கி வந்து கொண்டே இருக்கிறார். எந்த இதயம் எந்த ஆன்மா அவருக்காய் காத்திருக்கிறதோ, ஏங்கி தவிக்கிறதோ, எந்த ஆன்மா அவருக்காய் வாஞ்சையோடு தாகத்தோடு அவருக்காய் எதிர்பார்த்திருக்கிறதோ, அந்த ஆன்மாவை நிரப்புகிறார். அந்த ஆன்மாவை அவர் தன்னுடைய வல்லமையால் நிரப்பி ஆண்டவருடைய விருப்பத்திற்கேற்ப நாம் வாழ்வதற்கு, சித்தத்திற்கு ஒப்பு கொடுப்பதற்கு உதவி செய்கிறார். எனவே அப்பேற்பட்ட இந்த தூய மறை நிகழ்வை நாம் இன்று கொண்டாடுகிறோம். இந்த திருப்பலி கூட ஆண்டவருடைய ஆவின் வல்லமையால் மட்டுமே இது திருவுடல் இரத்தமாய் மாற்றப்படுகிற அருமையான திருப்பலியாக இருக்கிறார். எனவே இயேசு உடல் இரத்தம் அவருடைய ஆவின் வல்லமையால் மட்டுமே மாற்றப்படுகிறது. ஒவ்வொரு திருப்பலியிலும் தூய ஆவி வல்லமையோடு இறங்கி வருகிறார். இந்த திருப்பலியில் இன்னும் வல்லமையோடு இறங்கி வர வேண்டுமா? இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு மீதும் அல்லது இந்த திருப்பலியை காணுகின்ற ஒவ்வொரு மீதும், பங்கெடுக்கிற ஒவ்வொரு மீதும், அல்லது இன்றைய நாளிலே சிறப்பாக தூய ஆவி குறித்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீதும் வல்லமையோடு, மிகுந்த வல்லமையோடு தூய ஆவியார் இறங்கி வர வேண்டுமாய் இந்த நேரத்தில் ஒப்பு கொடுப்போம். எனவே இந்த தூய ஆவிக்கு எதிராக செய்திருக்கிற குற்றங்கள், தூய ஆவிக்கு எதிராக நாம் செய்த எல்லா பாவங்களுக்காக மனவருத்தப்படுவோம். தூய ஆவியாரை நாம் அழைக்காத தருணங்களுக்காய் வருத்தப்படுவோம். தூய ஆவியாரை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே துணையாக அவரை நாம் பயன்படுத்தாமல் இருக்கிற காரணங்களுக்காய் வருத்தப்படுவோம். தூய ஆவியார் நம்மை ஆட்கொள்ள வேண்டும் என்று இந்த வாஞ்சை தாகம் இல்லாமல் இருப்பதற்காய் வருத்தப்படுவோம். தொடர்ந்து இந்த தூய மறை நிகழ்வை கொண்டாட தடையாக இருக்கிற இன்னும் பல பாவங்களுக்காய் குற்றங்களுக்காய் மன வருத்தப்பட்டு மன்னிப்பை கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதரிகளிடமும் நான் பாவியில் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான தூய மரியாதையும் வானதூத புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோர் யாவும் உம்மை, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை
புரிந்து உம்மை ஆட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான ஆட்சி பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, திரையில்லாத விண்ணரசு, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருசெம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீரந்தீரு இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, என் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, இன்றைய பெருவிழாவின் மறைபொருளாம் எல்லா மக்களிலும் நாடுகளிலும் உள்ள உமது அனைத்துலக திரு அவையை புனிதப்படுத்துகின்றே. உலகின் எத்துக்கிலும் தூய ஆவியாரின் கொடைகளை பொழிந்து நற்செய்தி முதலாய் அறிவிக்கப்பட்ட காலத்தில் நீர் செய்தது போல இக்காலத்திலும் தூய ஆவியாரின் அருளால் நம்பிக்கையாளர் இதயங்களை நிரப்புவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற ஆண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் பேசத் தொடங்கினார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1-11 வரை. பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது சீடர்கள் எல்லோரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஒரு இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவற்ற நாவுகள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்வதை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது வானத்தின் கீழ் உள்ள அனைத்து நாடுகளிலும் இருந்தும் வந்திருந்த இறைப்பற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர். அந்த ஒலியை கேட்டு கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தனர். எல்லோரும் மலைத்து போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? அவ்வாறு இருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பது எப்படி என்று வியந்தனர்.
பார்த்தரும் மோதியரும் மேதியரும் எலெமியரும் மொசொப்பொத்தேமியா யூதேயா கப்பதோக்கியா போந்து ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும் பிரிக்கியா பம்பிலியா எகிப்த் சிரேன் நகரை அடுத்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும் ரோமையிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும் யூதரும் யூதம் தழுவியரும் கிரேக்கரும் அரபியரும் ஆகிய நம் மொழிகளிலே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கின்றோமே என்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பரிசுத்த ஆவியே வாரும், எங்கள் பரம்பொருள் தெய்வமே வாரும். பரிசுத்த ஆவியே வாரும், எங்கள் பரம்பொருள் தெய்வமே வாரும். ஒவ்வொரு தேவனே வாரும், அன்பின் மூலப்பரமே வாரும். ஒவ்வொரு தேவனே வாரும், அன்பின் மூலப்பரமே வாரும். தேவாதி தேவனே வாரும், எங்கள் திருத்துவ தெய்வமே வாரும் வாரும். தேவாதி தேவனே வாரும், எங்கள் திருத்துவ தெய்வமே வாரும். என்றும் எந்த நடுவினிலே வாரும், என் நிறை எந்தளே வாரும். என்றும் எந்த நடுவிலே வாரும், என் நிலை எந்தலே வாரும். பரிசுத்த ஆவியே வாரும், எங்கள் பரம்பொருள் தெய்வமே வாரும். பரிசுத்த ஆவியே வாரும், எங்கள் பரம்பொருள் தெய்வமே வாரும். உன்னத தெய்வமே வாரும், எங்கள் உலகத்தின் உதயமே வாரும். உன்னத தெய்வமே வாரும், எங்கள் உலகத்தின் உதயமே வாரும். நித்திய ஜீவனே வாரும், நெஞ்சில் நீங்கிட நேசனே வாரும். நித்திய ஜீவனே வாரும், நெஞ்சில் நீங்கின நேசனே வாரும். ஆதிப்பரமே வாரும், என்றும் ஆட்சி செலுத்திட வாரும். ஆதிப்பரமே வாரும், என்றும் ஆட்சி செலுத்திட வாரும். பரிசுத்த ஆவியே வாரும், எங்கள் பரம்பொருள் தெய்வமே வாரும். பரிசுத்த ஆவியே வாரும், எங்கள் பரம்பொருள் தெய்வமே வாரும். உண்மையின் உருவே வாரும், எங்கள் உலகத்தின் உதயமே வாரும். உண்மையின் உருவே வாரும், எங்கள் உதயத்தின் உதயமே வாரும். சத்திய தெய்வமே வாரும், அன்பின் சரித்திர நாயக வாரும் வாரும். சத்திய தேவனே வாரும், அன்பின் சரித்திர நாயக வாரும் வாரும். எல்லாம் வல்ல திருத்துவமே வாரும், எங்கள் நிறைந்தவ வாரும். எல்லாம் வல்ல திருத்துவமே வாரும், எங்கும் நிறைந்தவ வாரும். பரிசுத்த ஆவியே வாரும், எங்கள் பரம்பொருள் தெய்வமே வாரும். பரிசுத்த ஆவியே வாரும், எங்கள் பரம்பொருள் தெய்வமே வாரும். ஆக்கமே ஊக்கமே வாரும், நெஞ்சில் ஆவலை ஏவலை வாரும். ஆக்கமே ஊக்கமே வாரும், நெஞ்சில் நாவலே ஏவலே வாரும். ஈசனே நேசனே வாரும், என்றும் ஈடில்லா இறைவனை வாரும். ஈசனே வாரும், என்றும் ஈடில்லா இறைவனே வாரும் வாரும். எத்திசையும் வாழ் இறையருளே, இன்று எங்கள் நடுவிலே வாரும். எத்திசையும் வாழ் இறையருளே, இன்று எங்கள் நடுவிலே வாரும். பரிசுத்த ஆவியே வாரும், எங்கள் பரம்பொருள் தெய்வமே வாரும்.
பரிசுத்த ஆவியே வாரும், எங்கள் பரம்பொருள் தெய்வமே வாரும். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவார்த்தைகள் 16 25 முடிய. சகோதர சகோதரிகளே, நான் சொல்கிறேன், தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழுங்கள். அப்போது ஊன் இயல்பின் இச்சைகளை நிறைவேற்ற மாட்டீர்கள். ஊன் இயல்பின் இச்சை தூய ஆவிக்கு முரணானது. தூய ஆவின் விருப்பும் ஊன் இயல்புக்கு முரணானது. இவை ஒன்றுக்கொண்டு எதிராய் உள்ளதால் நீங்கள் செய்ய விரும்புவதை உங்களால் செய்ய முடிவதில்லை. நீங்கள் தூய ஆவியால் வழிநடத்தப்பட்டால் திருச்சட்டத்திற்குட்பட்டவர்களாய் இருக்க மாட்டீர்கள். ஊன் இயல்பின் செயல்கள் யாவருக்கும் தெளிவாய் தெரியும். அவை பரத்தைமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம் முதலியவை ஆகும். இத்தகையவற்றில் ஈடுபடுவோர் இறையாட்சியை உரிமை பேராக அடைவதில்லை என்று நான் ஏற்கனவே சொன்னேன். அதையே இப்போது மீண்டும் சொல்கிறேன். ஆனால் தூய ஆவின் கனியோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்பவை ஆகும். இவையுள்ள இடத்தில் திருச்சட்டத்திற்கு இடமில்லை. கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவர்கள் தங்கள் ஊனியல்பை அதன் இவ்வுணர்ச்சிகளோடும் இச்சைகளோடும் சேர்ந்து சிலுவையில் அறைந்து விட்டார்கள். தூய ஆவியின் துணையால் நாம் வாழ்கிறோம். எனவே அந்த ஆவி காட்டும் நெறியிலேயே நாம் முயல்வோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தொடர் பாடல். தூய ஆவியே எழுந்தருள்வீர், வானி நின்று உமது பேரொளியின் அருட்சுடர் என் மீது பொழிந்திடுவீர். எளியவர் தந்தாய் வந்தருள்வீர், நன்கொடை வள்ளலே வந்தருள்வீர், இதய ஒளியே வந்தருள்வீர். உன்னத ஆறுதலானவரே, ஆண்மை இனிய விருந்தினரே, இனிய தன்மையும் தருபவரே, உழைப்பில் களைப்பை தீர்ப்பவரே, வெம்பை தணிக்கும் குளிர் நிழலே, அழுகையில் ஆறுதலானவரே, உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை விசுவாசிப்போருடைய நெஞ்சில் ஆழம் நிரப்பிடுவீர். உமதருள் ஆற்றல் இல்லாமல் உள்ளது மனிதனின் ஒன்றுமில்லை, நல்லது அவனில் ஏதுமில்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர், வறட்சியுற்றதை நனைத்திடுவீர், காயப்பட்டதை ஆற்றிடுவீர். வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர், குளிரானதை குளிர் போக்கிடுவீர், தவறி போனதை ஆண்டருள்வீர். இறைவா, உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியாருக்கு கொடைகள் ஏழும் ஈர்ந்திடுவீர். புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர், இறுதியில் மீட்பும் ஈந்திடுவீர். அழிவில்லா இன்பம் அருள்வீரே. Alleluia,
உம்மில் நம்பிக்கை கொண்டோரின் இதயங்களை நிரப்பியருளும். அவற்றில் உமது அன்பு தீ பற்றெரிய செய்தருளும். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 15, இறைவசனங்கள் 26 மற்றும் 27, மேலும் அதிகாரம் 16, இறைவசனங்கள் 12 15 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப் போகிற துணையாளர் வருவார். அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். அவர் வரும்பொழுது என்னை பற்றி சான்று பகர்வார். நீங்களும் சான்று பகர்வீர்கள், ஏனெனில் நீங்கள் தொடக்கம் முதல் என்னோடு இருந்து வருகிறீர்கள். நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்பொழுது உங்களால் தாங்க இயலாது. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்பொழுது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகின்றவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார். தந்தையுடையவை யாவும் என்னுடையவையே. எனவே தான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, திருவழிபாட்டு முறைகளிலே இப்படி ஒரு தயாரிப்பு எந்த விழாவிற்கும் இல்லை. அது ஆண்டுடைய பிறப்பின் முன் வருகின்ற திருவருகை காலம் கூட இவ்வளோ நீண்டு இருக்காது. ஆண்டுடைய அந்த உயிர்ப்பு பெருவிழாக்கு முன்பாக நாம் செய்கின்ற நோன்பு 40 நாள் என்று அழைப்பார்கள். ஞாயிற்றுக்கிழமைலாம் சேர்த்து 46 நாள், 47 நாள் அப்படி இருக்கும். ஆனால் தூய ஆவியனுடைய வருகைக்கு திரு அவை நம் அனைவரையும் முழுமையாக தயாரிக்கிறது. இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்ப்பிற்கு பிறகு 49 நாட்களை நாம் கடந்து இறுதியாக ஒரு பெருவிழாவாக, யூபிலி விழாவாக, ஜூபிலி என்று அழைக்கப்படுகின்ற யூபிலி விழாவாக இந்த பெந்தகோஸ்தே பெருவிழாவை திரு அவை கொண்டாட வேண்டும் என்று அழைக்கிறது. ஏன் இவ்வளவு முக்கியத்துவத்தை திரு அவை இந்த ஒரு விழாவுக்கு தருகிறது என்றால், தூயாவின் வழியாக தான் திரு அவை பிறக்கிறது. தூயாவின் வருகையினால்தான் மக்கள் திடப்படுத்தப்படுகிறார்கள். அதனால்தான் ஒரு குழந்தை திருமுழுக்கு வருகின்ற பொழுது அன்றே அவருக்கு கிறிஸ்மா எண்ணெய் பூசப்படும். ஃபாதர் தேய்ப்பாங்க, கிறிஸ்மா எண்ணெய் தேய்ப்பார்கள். அன்னைக்கு தூயானுடைய கொடைகளை தருகிறார். ஆனால் அதை இன்னும் அதிகமாக நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் என்றால் நீண்ட தயாரிப்பு தேவை. பெற்றுக்கொண்ட ஆவியானவரை நாம் முழுமையாக கண்டடைய வேண்டும் என்றால் அதற்கு நீண்ட தயாரிப்பு தேவை. நற்கருணை பெற்ற பிறகு மறுபடியும் தயாரிப்பு தேவை. பிறகு சுயநினைவு உள்ள சிந்தனையோடு அதை சிந்தித்து நாம் அந்த ஆவியினுடைய செயல்பாடுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அப்போதான் பிஷப் சிலுவை போட்டு தட்டுவார். இப்போ இவ்வளவு நீண்ட ஒரு தயாரிப்பு எதற்கென்றால் தூய ஆவியினுடைய உணர்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா தூய ஆவி என்பது நாம் தொடுகின்ற ஒரு விஷயம் அல்ல, தொடப்படுகின்ற ஒரு நிகழ்வு. தூய ஆவியை நம்ம தொட முடியாது.
அவர் பார்க்கக்கூடியவர் அல்ல, அவர் உணரக்கூடியவர். அந்த உணர்வு நமக்கு வர வேண்டும் என்றால் நிறைய தயாரிப்பு தேவை என்பதை இன்றைய விழா நமக்கு அழகாக காட்டுகின்றது. இந்த யோவான் நற்செய்தியில் 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் அதிகாரம் வரைக்கும் எல்லாமே லாங் டிஸ்கோர்ஸ். இயேசு கிறிஸ்து நிறைய பேசுவார், தன்னுடைய சீடர்கள் மத்தியில் நிறைய பேசுவார், எதையோ பற்றி பேசுவார். தன்னையே நல்லாயன் என்று சொல்வார், தன்னை வெளிப்படுத்துவார். எப்படி சீடர்கள் நிராகரிக்கப்படுவார்கள், எனக்கே இந்த கதி என்றால் நீங்களாம் எம்மாத்திரம் என்று கூறுவார். அப்படி உதாசனப்படுத்துவார்கள், நிராகரிப்பார்கள், எல்லாமே நடக்கும். ஆனால் ஒரு ஹோப் உண்டு, ஒரு நம்பிக்கை உண்டு, எதிர்நோக்கு உண்டு. என்ன எதிர்நோக்குனா, நான் சென்ற பிறகு உங்களுக்கு வழங்கப்படுகின்ற இந்த தூய ஆவிதான் அந்த எதிர்நோக்கு. அந்த ஆவியானவர் வருகின்ற பொழுது அனைத்துமே மாறும். நீங்கள் நினைப்பதை விட இன்னும் அதிகமாக செயல்பாடுகள் எல்லாம் மாறும் என்று சொல்கின்றார். இந்த ஆவியானவருடைய செயல்பாடில் நிறைய செயல்பாடு இருக்கு. நம்ம போன வருஷம் கூட ஃபாதர் தாஸ் ஃபாதர் ஆரோக்கியதாஸ் ஒரு பாட்டு கூட எழுதினார். அந்த பாட்டில் நிறைய உள்ளத்தில் உரைபவரை, நிறைய உண்மையானவரை, வாழ்வழிக்கும் முத்திரையை நிறைய இருக்கும். அந்த செயல்பாடு எல்லாத்தையும் சிந்திக்கணும்னா நிறைய நேரம் தேவை. ஆனால் இன்று 2 செயல்பாடுகளை பற்றி சிந்திக்கலாம் என்று ஆசைப்படுகின்றேன். முதல் செயல்பாடு, ஹீஸ் அ கன்சோலர். அதாவது உடனிருந்து நம்மை ஆற்றுப்படுத்துகின்றவர், நம்மை தேற்றுகின்றவர், கன்சோலர் முதலாவதாக. இரண்டாவது, இஸ் அன் அட்வொகேட், பரிந்துரைப்பவர், நமக்காக வாதாடுகின்றவர் என்று பார்க்கலாம். 2 நிகழ்வுகளை பார்க்கலாம். கன்சோலர் என்கின்ற வார்த்தை ஒரு சாதாரண வார்த்தை இல்லை. ஆறுதல் படுத்துகின்றவர் என்றால் உடனிருக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை நீ ஆறுதல் படுத்தினா அவர் வார்த்தை கேட்டிருக்கணும். அவருடைய இருத்தல் ஆறுதல் படுச்சுன்னா அவர் கூட இருந்திருக்கணும். கன்சோல் என்கின்ற வார்த்தையை லத்தீன் மொழியில் பார்க்கலாம். கொன்சோலாரே என்கின்றது. கொன்சோலாரே, CON அப்படின்னா வித் அப்படின்னு அர்த்தம், உடன் என்று அர்த்தம். சோலா அப்படின்னா தனித்திருப்பது. அதனால தான் நம்ம பிரிவினை சகோதரர்லாம் சோலா ஸ்கிரிப்தூரா அப்படின்னு சொல்லுவாங்க. பைபிள் மட்டும் போதும் எங்களுக்கு, நட்கரணி அது வேணாம், நட்கரணி தேவையில்லை, மாதா பக்தி அதெல்லாம் தேவையில்லை, புனிதர்கள் அதெல்லாம் தேவையில்லை, எங்களுக்கு இறை வார்த்தை மட்டும் போதும், சோலா அப்படின்னா அது மட்டும் போதும், சோலா ஸ்கிரிப்தூரனா பைபிள் மட்டும் போதும், இதுதான் உண்மை என்று நினைத்து கொண்டிருப்பார். இல்லை, அது இல்லை. இந்த உண்மையை தாண்டி நிறைய மற்ற விஷயங்களும் உண்டு. அப்போது தனித்திருக்கின்ற பொழுது நாம் மற்றொரு துணையாளருடன் சேர்ந்து இருக்கின்றோம். we are not alone. அதான் பாப்பரசர் 16ஆம் ஆசீர்வாதப்பர் எப்பயோ இருக்கார் இல்லையா, அவர் ஓய்வு பெற்ற பாப்பரசர் 16ஆம் ஆசீர்வாதப்பர் சொல்வார், where glaubt is nicht allein. ஜெர்மனில் ஒரு வார்த்தை, அதாவது எவர் ஒருவர் நம்புகின்றாரோ அவர் தனித்திருப்பதில்லை, எவர் ஒருவர் விசுவாசமாக இருக்கின்றாரோ அவர் தனித்திருப்பதில்லை என்று கூறுவார். நான் நம்பிக்கையோடு இருந்தால் என்னுடைய இழப்புகளை நான் பார்க்கின்ற பொழுது நான் தனித்திருப்பதில்லை. காரணம், எனக்கு ஒரு துணையாளர் உண்டு, எனக்கு ஒரு துணையாளர் உண்டு. He is with me. கொன்சோலாரே, ஐ எம் நாட் அலோன், he is with me. அவர் என்னோடு துணையாக இருக்கின்றார் என்று அர்த்தம். இந்த விவிலியத்தில் நிறைய பார்க்கலாம். கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்தில் 1 அதிகாரம் 3-4 பார்க்கலாம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தை இரக்கம் நிறைந்த கடவுள், அவரே ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்று, அவரை போற்றுவோம். அவர் தான் கன்சலேஷன் கொடுப்பார், அவர் தான் ஆறுதல் கொடுக்கின்றவர். கடவுள் எங்களுடைய இன்னல்கள் அனைத்துக்கும் எங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார். நாங்களே கடவுளிடமிருந்து ஆறுதல் பெற்றுள்ளதால் பல்வேறு இன்னல்கள் உழலும் மற்ற மக்களுக்கும் ஆறுதல் அளிக்க எங்களால் முடிகிறது என்று சொல்வார். அப்போ ஆறுதல் பெறுகின்ற நான் மற்றவருக்கும் ஆறுதல் வழங்க வேண்டும். இந்த கன்சோலாரே, இந்த ஆணுடைய அந்த உடனிருப்பை உணர வேண்டும் என்றால் நிறைய விஷயம் பார்க்கலாம். இந்த நாட்களில் நிறைய உறவுகளை பிரிந்திருக்கின்றோம். அம்மா இல்லாமல் இருப்பாங்க, இல்லை அப்பா இல்லாமல் இருக்கலாம், பிள்ளைகள் இல்லாமல் இருக்கலாம், இறந்திருக்கலாம். அவர்கள் எப்படி நாம் உணர்வது என்றால், ஒரு பார்க்கு போகிறோம், போய் உட்காந்துருக்கும் போது அப்போ தான் போய் நடந்து களைப்பு உட்காந்துருக்கோம், கொஞ்சம் மனசில் ஒரு பெரிய பாதிப்பு, அம்மா இல்லையே என்கின்ற ஒரு பாதிப்பு. ஆனால் அங்கே ஒரு அம்மா குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருப்பாங்க, இல்லை முட்டையை பிசைஞ்சு ஊட்டிட்டு இருப்பாங்க சின்ன குழந்தைக்கு. அப்போ நான் பார்த்து ஆறுதல் அடையலாம், அம்மாவுடைய பிரசன்னத்தை உணரலாம். என்னுடைய தாயும் இப்படி தான் எனக்கு ஊட்டி விட்டாள் என்கின்ற நிகழ்ச்சியை நான் நினைக்கின்ற போது மனம் நிகழ்கிறது, அது சந்தோஷத்தை தரும். அப்பா இல்லையே என்கின்ற ஒரு வருத்தம் இருக்கலாம். அப்போ ஒருத்தர் சைக்கிள் ஓட்டு போவார், முன்னாடி சீட்டில் சின்ன ஒரு சீட் போட்டு அதில் குழந்தைய உட்கார வச்சுட்டு போகிறாங்க.
போகும்போது அவர்கிட்ட கொஞ்சிக்கிட்டு அவர் முத்தம் கொடுத்துட்டு போயிட்டே இருக்காரு. அப்போ நான் மனசில் நினச்சிக்கலாம், அப்பாவுடைய பிரசன்னத்தை நான் உணரலாம். எப்படி? இது போன்று என்னுடைய தந்தையும் என்னை அழைத்துச் செல்வார், அப்படி தான் என்னை கூட்டு போனான் என்று வளர்த்தார்கள் என்று நினைத்துக் கொள்ளலாம். அவருடைய பிரசன்னத்தை உணர்வது, ஆண்டவர் எனக்கு துணை இருக்கிறார் என்று பிரசன்னத்தை உணர்கின்ற பொழுது நான் தனித்திருப்பதில்லை. உறவுகள் பிரிந்தாலும், நன்றாக பழகியவர்கள் விட்டு சென்றாலும், நல்லா பேசியிருப்பாங்க, பேசல, எதிராளிகளாக மாறுகிறாங்க, நிறைய விஷயம் நடக்கலாம். இருந்தாலும் கூட நான் தனித்திருப்பதில்லை. காரணம், எனக்கு துணையாக என் ஆண்டவர் வாக்களித்து தூய ஆவியார் இருக்கிறார் என்ற நிகழ்வு கன்சோலேஷன். He is the one who consoles us. அவர் தான் நமக்கு ஆற்றுப்படுத்துகின்ற ஆவியாக, துணை நிற்கின்ற ஆவியாக இருக்கிறார். இது முதல் சிந்தனையாக வைத்துக் கொள்ளலாம். இரண்டாவதாக நான் ஏற்கனவே கூறியது போன்று இஸ் an advocate. நமக்காக பரிந்து பேசுகின்ற ஒருவராக இருக்கின்றார். ஏன் பரிந்து பேசணும் என்றால், நம்முடைய பாவச்சூழல், இந்த 2ஆம் வாசல் கேட்டோம் இல்லையா, ஆவிக்குரிய விஷயம் ஒன்று, நம்முடைய உடல் சார்ந்த விஷயம் ஒன்று. அப்போ ஆவிக்குரிய விஷயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உடல் சார்ந்த விஷயத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று கூறுகின்றார். அப்போ சில நேரத்தில் நம்ம தவறி பலவீனமாக மாறலாம். இந்த பலவீன நாட்களில் நான் பரிதவித்து போவதில்லை. யோவான் எழுதிய முதல் திருமுகத்தில், ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் செயின்ட் ஜான், முதல் திருமுகத்தில் 1ஆம் அதிகாரம் 2ஆம் இறைவாத்தில் சொல்வார், என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதிருக்க வேண்டும் என இதை உங்களுக்கு எழுதுகிறேன். முதல்ல சொல்கிறேன், அதான் அவர் ஆரம்பிக்கிற விஷயமே, பாவம் செய்யாதீங்க என்பதற்காக எழுதுகிறேன். ஆயினும் ஒருவர் பாவம் செய்ய நேர்ந்தால் தந்தையிடம் பரிந்து பேசுபவர் ஒருவர் நமக்கு இருக்கிறார். அப்போ நான் பாவம் செஞ்சிட்டதுனால நான் ஐயோ ஆண்டவர்கிட்ட போக முடியாது சொல்ல முடியாது. ஆண்டவர் எனக்காக பரிந்து பேசுகின்ற ஒருவரை வைத்திருக்கிறார். அந்த பாவத்தில் மறுபடியும் நான் வெளிவர முடியும். அவரே மாசற்ற இயேசு கிறிஸ்து. ஏன் அந்த மாசற்ற ஒரு வார்த்தை வச்சானா, புறா, மாசற்ற ஒரு செம்மறி, இன்னசென்ட். அவர் வாக்களிக்கின்ற தூய ஆவி நம்மோடு துணையாக இருக்கின்றார். அவர் நமக்காக பரிந்து பேசுவார். நீதியின் நாட்களில், ஜட்ஜ்மெண்ட் டே, அப்போ நம்ம பேசுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. கூட அப்பா வாதாட மாட்டாங்க, அம்மா வாதாட மாட்டாங்க, இன்னும் நண்பர்கள் வாதாட மாட்டாங்க. எனக்காக பரிந்து பேசுபவர் ஒருவர் இருப்பார். அதனால தான் இந்த அட்வொகேட் 4 விஷயத்தை சொல்கிறாங்க. என்னென்னா, டிஸ்கோர்ஸ், somebody can speak. அங்கே அந்த அரியணையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீதிபதியாக அமர்ந்திருக்கின்ற பொழுது அங்கே பரிசுத்த ஆவியானவர் துணையாளர் அவர் என்ன பண்ணுவார்னா, அவரோடு உரையாடுவார். முதல்ல உரையாடல் எடுத்தோன்னே நம்முடைய சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க, உரையாடுகின்றார். டிஸ்கோர்ஸ், he makes a discourse. பேசுகிறார், இவன் தான் அகிலன், இவனை பற்றி எனக்கு தெரியும் என்பதை பேச ஆரம்பிக்கின்றார். இரண்டாவது, he renders witness, சாட்சிகளை தருகிறார். இந்த நல்ல விஷயம் செஞ்சிருக்கான், இவள் இந்த நல்ல விஷயம்லாம் செஞ்சிருக்கா என்கின்ற சாட்சியத்தை தருகின்றார். அட்வொகேட் சும்மா சாதாரண நிறைய விஷயத்தை சொல்லி புரிய வச்ச பிறகு தான் நமக்கு நீதி தீர்ப்பு கிடைக்குது. He renders witness, நமக்கான சாட்சிகளை, தேவையான தரவுகளை அங்கு வழங்குகின்றார் தூய ஆவியானவர். மூன்றாவதாக, கன்வின்ஸ், அவர் இதுதான் உண்மை என்பதை புரிய வைக்கின்றார். யாருக்கு? அவருடைய அந்த அங்கே அரியணையில் இருக்கின்ற ஆண்டவருக்கு சொல்லித் தருகிறார். கடைசியாக, he proves, இவன் மாசற்றவன், பழிப்பாவம் இருந்தாலும் கூட இவனுடைய புண்ணியங்களை பார்க்கின்ற பொழுது இவன் மாசற்றவன், இவள் மாசற்றவன் என்பதை புரிய வைக்கின்றார். சாதாரணமாக இல்லை, அட்வொகேட்ஸ் தான் நிறைய விஷயம் இருக்குது. உரையாட வேண்டும், மறுபடியும் இந்த விட்னஸ் கொடுக்கணும், இதுதாங்க சாட்சி என்று கொடுக்க வேண்டும். பிறகு நிறைய விஷயத்தை புரிய வைக்கிறார், கன்வின்ஸ் பண்ணுறார். இப்போ அப்படி இல்லை, அந்த விஷயம் வேற, அந்த சூழல் வேற என்பதை புரிய வைக்கிறார். பிறகு ப்ரூவ் பண்ணுறார், இதுதான் உண்மை என்பதை புரிய வைக்கின்றார். அதனால தான் இயேசு கிறிஸ்து தூயாவை பற்றி சொல்கின்ற பொழுது சொல்கின்ற வார்த்தை, இவர் தானாக எதையும் செய்வதில்லை, தந்தை இவருக்கு நியமித்ததையே செய்கிறார் என்று சொல்வார். நம்ம நற்செய்தியில் கேட்டோம். அடுத்ததாக, நான் அவருக்கு கூறுவதை உங்களுக்கு கூறுவார் என்றும் பார்க்கின்றோம். அப்போ கிறிஸ்து, தந்தை கடவுள், தூய ஆவியார் அனைவருமே ஒன்று சேர்ந்து இந்த மீட்பு பணியிலே நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். இன்று நாம் கற்றுக்க வேண்டியது தான், நமக்கு துணையாளர் ஒருவர் இருக்கிறார். நம்மோடு சேர்ந்து பயணித்து நம்மை ஆற்றுப்படுத்துகின்ற, நம்மை உருவாக்குகின்ற, சோர்ந்து போகின்ற உற்சாகம் தந்து காக்கின்ற ஒரு துணையாளர் நமக்கு இருக்கின்றார். இரண்டாவதாக, அவர் நமக்காக பரிந்து பேசுபவர். யார் யாரையும் பரிந்து பேசினா கூட பரவாயில்ல, எனக்கென்று தூய ஆவி உண்டு, அந்த தூய ஆவியானவர் எனக்காக பரிந்து பேசுவார் என்கின்ற நிலையை பெற்றுக்கொள்வோம். இதை நம்முடைய குடும்பத்திலும் வைக்க வேண்டும். Am I a consoler in the family? நான் என் குடும்பத்திலே ஒரு ஆற்றுப்படுத்துபவனாக, அரவணைப்பவனாக, ஆறுதல் கூறுபவனாக இருக்கின்றேனா? என் சமூகத்திலே நான் அப்படி இருக்கின்றேன், நான் திரு அவையிலே அப்படி இருக்கின்றேனா? இருந்தால் நானும் தூயாவினுடைய வேலையாள்,
நான் பிறருக்காக பரிந்து பேசுகின்றேனா? இவன் அப்படிலாம் இல்லை, எனக்கு தெரியும் இவனை பற்றி என்று பரிந்து பேசுகின்றேனா? நான் அவனுக்கு சாட்சியம் தர முடியுமா? என்னுடைய சாட்சியம் உண்மையாக இருக்க முடியுமா என்று இருந்தால், என் குடும்பத்திலும் சரி, சமூகத்திலும் சரி, திரு அவையிலும் சரி, உலகிலும் சரி, நாம் தூய ஆவியரை பெற்றுக்கொண்டோம் என்கின்ற வரத்தை நாம் மக்களுக்கு முன்பாக காட்ட முடியும். இந்த 2 வரங்களுக்காக மன்றாடுவோம். ஆண்டவரே, நீ வழங்கியிருக்கின்ற தூய ஆவியானவர், ஆற்றுப்படுத்துகின்ற துணை நிற்கின்ற தூய ஆவியானவர், நீ தந்திருக்கின்ற தூய ஆவியானவர் எத்தனையோ வல்லமையில் கொண்டிருந்தாலும் எங்களுக்காக பரிந்து பேசுபவராக இருக்கின்றார். எனவே அப்படிப்பட்ட குணங்களை நாங்களும் பெற்றுக்கொண்டு தூய ஆவியை எங்களை வாழ்க்கையிலே உணரக்கூடிய அருளை தர வேண்டும் என்று தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். அனைவருமாக இணைந்து ஆண்டவரை இன்னும் அதிகமாக நாம் விசுவசிக்கிறதன் அடையாளமாக நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தவிருக்கிறோம். குறிப்பாக தூய ஆவியாரை அதிகமாக மையப்படுத்துகிற ஒரு விசுவாச அறிக்கை இந்த நைசியன் கிரீட் என்று சொல்கிற நம்பிக்கை அறிக்கை. எனவே தான் நாம் இந்த ஒரு நம்பிக்கை அறிக்கை இன்றும் சிறப்பாக சொல்லவிருக்கிறோம். எனவே எல்லோரும் கூடுமானவர் தெரிந்தவர்கள் கூட இதில் சேர்ந்து இந்த ஒரு நம்பிக்கை அறிக்கையை நாம் சொல்லலாம். ஒரே கடவுளை நம்புகிறேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாமல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிலிருந்து உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கிறார். அவரது ஆட்சிக்கு முடிவில்லாது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகிறார். இறைவாக்கினர் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிபடும் திரு அவையை நம்புகிறேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தோரின் வாழ்வையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கிறேன். ஆமென். அன்பார்ந்தவர்களே, நாம் ஜெபிப்பது எப்படி என்று நமக்கு தெரியாது. எனவே தந்தை அவர்கள் சொன்னது போல் நமக்கென்று ஒரு துணையாளரை பரிந்து பேசுவரை நமக்காக ஆண்டவர் கொடுத்துருக்கு. அவர் தான் தூய ஆவியார். எனவே பவுல் சொல்கிறாரு, அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால், அவர் நமக்குள்ளே இருந்து கொண்டு, ஏன்னா நமக்கு தெரியாது, நம்ம ஆண்டவரோட உரையாட முடியாது, என்னுடைய தேவையை கூட அவரால் சொல்ல முடியாது. அவர் பார்த்து புரிஞ்சுக்குவார். ஆனால் நான் எப்படி சொல்கிறது? என்னுடைய தேவையை எப்படி சொல்கிறது தெரியாது. அவருடைய மொழி தெரியாது. அவர் எப்படி அவருடைய வார்த்தைகள் நமக்கு புரியாது. எனவே பவுல் சொல்கிறார், எனவே நமக்குள்ளே தூய ஆவிதாமே நமக்குள்ளே இருந்து கொண்டு சொல்லனா பெருமூச்சு விட்டு நமக்காக ஜெபிக்கிறார். நிறைய பேர் நான் நினைக்கிறோம் நம்ம தான் அதை ஜெபிக்கிறோம். இல்லை, நம்ம ஜெபிக்கலை. தூய ஆவி நமக்குள்ளே இருந்து கொண்டு சொல்லனா பெருமூச்சு விட்டு எனக்காக அவர் ஜெபிக்கிறார். என்ன ஆண்டவர் தந்தை கடவுளோடு அல்லது ஆண்டவரோடு ஜெபிக்கணும்னு சொன்னால்
அவர் மட்டும்தான் ஜெபிக்க முடியும். எனவே இந்த உள் உணர்வுகள், இந்த உள்ளத்தில் இருக்கிற மறைந்து இருக்கிற உணர்வுகள், எனக்கே தெரியாமல் இருக்க என் தேவைகள், எனக்குள்ளே இருக்கின்ற புதைந்து கிடக்கிற காரியங்களை கூட அதை சொல்லனா பெருமூச்சு விட்டு மிகுந்த கண்ணீரோடு அவர் எனக்காக ஜெபிக்கிறவராக தூய ஆவி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆவி நமக்கு அருளப்பட்டிருக்கிறார். எனவே அதே தூய ஆவி இன்று நாம் எழுப்பவிருக்கின்ற இந்த ஒரு மன்றாட்டுகளை கூட சுமந்து சென்று நம்முடைய உள்ளத்தின் பெருமூச்சுகளை அவருடைய பெருமூச்சாய் மாற்றி நம்முடைய குடும்பத்தின் தேவைகளை, இந்த சமூகத்தின் தேவைகளை, இன்ற காலகட்டத்தில் நாம் அனுபவித்து கொண்டிருக்கிற எல்லா வழி வேதனைகளுக்கான முடிவுகளை அல்லது ஆண்டவர் இந்த தூய ஆவி வழியாக நமக்கு பொழிந்து நம்மை தேற்ற வேண்டுமாய், நம்மை ஆற்றுப்படுத்த வேண்டுமாய், நம்மை குணப்படுத்த வேண்டுமாய் பொறுப்பேற்றுக்கொள்ள நாம் உருக்கமாய் ஜெபிக்கிற ஜெபங்கள் அவர் வழியாய் எழுவதாக. திரு அவை பிறந்த நாளில் அதன் அருள் பணியாளர்கள் தூய ஆவியாரால் நிரப்பப்பட்ட வழிகாட்டிகளாக அருள் வாழ்வில் வளர தேவையான ஆற்றலை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் அன்றாட வாழ்வில் தூய ஆவியாரால் இயக்கப்படவும் ஆவியாரின் கொடைகளையும் கனிகளையும் வரங்களையும் சொந்தமாக்கிக் கொண்டு அவற்றின்படி வாழவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த கொரோனா நோய் தொற்று காலத்தில் நோயாளர்கள், மருத்துவர்கள், முன்கள பணியாளர்கள், தேவையில் இருப்போர், ஊரடங்கால் பல்வேறு விதங்களில் பாதிக்கப்பட்டோர் அனைவரையும் உம் கனிவால் தேற்றி அவர்களது தேவைகளை சந்திக்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டு இறந்தோரையும் அவர்களின் இழப்பால் பெரும் மன வருத்தத்திற்கும் அவர்களது அன்பர்களையும் உம்மிடம் ஒப்படைக்கிறோம். இறந்தோருக்கு நிலை வாழ்வையும் வருந்துவோருக்கு ஆறுதலையும் உலகம் தர முடியாத அமைதியும் தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக உருக்கமாய் ஜெபிப்போம். நன்றி சொல்லுவோம். எனக்கு திருமுழுக்கின் போது துணையாளர் ஆவியானவர் அருளப்பட்டிருக்கிறார். நன்றி சொல்லுவோம். என் உறுதி பூசுதலின் போது தூய ஆவி இன்னும் அதிகமாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறார். அவருடைய ஆவியின் வரங்களால், கனிகளால், கொடைகளால் என்னை நிரப்பி உறுதிப்படுத்தி இருக்கிறார். தூய ஆவியார் தொடர்ந்து ஒவ்வொரு அருட்சாதனம் வழியாக அவர் செயலாற்றி கொண்டிருக்கிறார். அவர் இன்றி அருட்சாதனங்கள் இல்லை. அருளை கொண்டு வருகிற சாதனங்கள், அருளை கொடுக்கிற ஆவியானவர் மட்டும்தான் செய்கிறார். ஆகவே ஒவ்வொரு அருட்சாதனத்தின் வழியாய் அவர் நம்மை தேற்றிக்கொண்டு நம்மை ஆற்றுப்படுத்தி வாழ வைத்து வளமூட்டி கொண்டிருக்கிறார். நன்றி சொல்வோம். நாம் ஒவ்வொருவரும் பெற்றிருக்கிற ஒவ்வொரு நல்ல குணங்களுக்காக நன்றி சொல்லுவோம். ஏன்னா அது எல்லாமே தூய ஆவியுடைய கொடைகள் தான். கண்டிப்பாக ஒருத்தர்கிட்ட ஒரு நல்ல குணமாவது இருக்கும், ஒரு நல்ல காரியமாக இருக்கும். அது தூய ஆவியுடைய கொடையாளன்றி நாம் பெற்றுக்கொள்வதில்லை. அது தூய ஆவியின் கொடை. நிறைய இருந்துச்சுன்னா இன்னும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆண்டவர் நன்றி சொல்லுங்கள். ஆண்டவருடைய ஆவியானவர் வழியாக தந்தை கடவுளும் ஆண்டவர் இயேசுவாய் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் அவை. எனவே எல்லோருக்கும் தூய ஆவி இருக்கிறார், எல்லாருக்குள்ள இருக்கிறார். இன்னும் ஒரு சிலருக்கு வல்லமையோடு இருக்கிறார். வல்லமையோடு ஒரு சிலரை ஆட்கொள்ளுகிறார், வல்லமையோடு ஒரு சிலரை பயன்படுத்துகிறார். ஆனால் எல்லார் மத்தியிலும் தூய ஆவி இருக்கிறார், எல்லோருக்குள்ளும் தூய ஆவி இருக்கிறார். நன்றி, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தூயாவின் இந்த அருட்கொடைகளை வளர்த்தெடுப்போம். எனக்கு கொடுத்த நல்ல ஆசீர்வாதங்களை, நல்ல குணங்களை வளர்த்தெடுப்போம். ஆகவே ஒருக்கமாய் ஜெபிப்போம். ஆண்டவரே, எனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். அதே சமயத்தில் அந்த ஆசீர்வாதங்களை, நல்ல குணங்களை நான் தொடர்ந்து வளர்த்தெடுத்து உமக்கு நான் மாட்சிப்படுத்துமாறு
எனக்குள்ளே பொழியப்படுற அந்த தூய ஆவியார் எனக்குள்ளே எழுந்து அதை முழுமையாக்குமாறு இன்று நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஆண்டவர் என்னை நிரப்பும் என்று சொல்லி மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுகள் எல்லாம் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக நாங்களும் மன்றாடுகின்றோம். ஆமென். மொழி கோபுரத்தில் நான் இருவிழி தீபங்கள் ஏற்றி வைத்தேன். இறைவனின் அருள் மொழி கோபுரத்தில் நான் இருவிழி தீபங்கள் ஏற்றி வைத்தேன். புதுமையின் நினைவின் அலைகளினால் நான் பூ போல் மனதை அலங்கரித்தேன். புதுமையின் நினைவின் அலைகளினால் நான் பூ போல் மனதை அலங்கரித்தேன். இறைவனின் அருள் மொழி கோபுரத்தில் நான் இருவிழி தீபங்கள் ஏற்றி வைத்தேன். ஆவியின் அருளால் வாழ்ந்திடுவேன் நான், ஆண்டவர் குரலாய் மாறிடுவேன். ஆவியின் அருளால் வாழ்ந்திடுவேன் நான், ஆண்டவர் குரலாய் மாறிடுவேன். ஆவேல் அளித்திட்ட ஆடாவேல் நான், ஆவேல் அளித்திட்ட ஆடாவேல் நான், அபிரகம் தந்த மகனாவே. இறைவனின் அருள் மொழி கோபுரத்தில் நான் இருவிழி தீபங்கள் ஏற்றி வைத்தேன். சகோதர சகோதரி, உங்களுடைய என்னுடையமான இந்த பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவிழாவின் அனைத்து நலனுக்காகவும் ஆண்டவரே, உம் திருமகனின் வாக்குறுதிக்கேற்ப தூய ஆவியார் வழியின் மறையுண்மைகளை எங்களுக்கு மிக தெளிவாய் வெளிப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரை எங்களை நிறை உண்மை நோக்கி வழி நடத்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாஸ்கா மறைபொருளை நிறைவு பெற செய்கின்றீர். ஒரே திருமகனோடு உறவு கொள்வதால் உரிமை பேரான மக்களாக நீர் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இன்று தூய ஆவியாரை வழங்கினீர். திரு அவை பிறந்த அந்த நாளிலே அதே ஆவியார் எல்லா மக்களுக்கும் இறை அறிவை ஊட்டினார். பல்வேறு மொழி பேசும் மக்களை ஒன்று சேர்த்து
ஒரே நம்பிக்கையை அவரே அறிக்கையிட செய்தார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலக மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் முதுமாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. படைகளின் கடவுளம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் மூச்சு. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுபடுவாங்க. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஒன்னமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இது என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பின் நினைவுகூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், ஓய்வு பெற்ற திருத்தந்தை 16ஆம் ஆசீர்வாத பெருங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும்
உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்து எழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அப்படி உத்தம கணவராகிய புனித யோசேப்பு, திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவராக இருந்த புனிதர்கள் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவருடைய அருட்கொடைகள் பல வகை. அது அவரவருடைய நிலைக்கு ஏற்ப, ஆண்டவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப அது பகிர்ந்து அளிக்கப்படுகிறது. அதுவும் எதற்காக கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், பீத்திக்கிறதுக்காக இல்லை, பெருமைப்படுத்திக்கிறதுக்காக இல்லை. எனக்கு எதிர்க்கு பாரு, நான் எவ்வளோ பெரிய ஆள் பாரு, அப்படி என்னை பெரிய ஆள் அப்படின்னு காமிக்கிறதுக்காக எல்லாம் ஆண்டோட கொடைகள் கொடுக்கப்படுவதில்லை. ஆண்டோடைய கொடைகள் கொடுக்கப்படுவது பொது நலனுக்காக, அடுத்தவர் நலன் பெறுவதற்காக, அடுத்தவர் வாழ்வு பெறுவதற்காக, பொது நன்மைக்காகவே தூயாவின் கொடைகள் கொடுக்கப்படுகிறது. அடுத்தவனுக்கு பயன்படாத எந்த தூயாவின் கொடையும் பிரயோஜனம் இல்லை, ஒரு பிரயோஜனம் கிடையாது. தூயாவி அவருடைய அருட்கொடைகளை நாம் பிறருடைய நல்வாழ்விற்காக, ஆசீர்வாதமான வாழ்வுக்காக பயன்படுத்தலைன்னு சொன்னால் அதில் எந்த பலனும் இல்லை. ஆகவே ஒவ்வொருக்குள்ளும் தூயாவி இருக்கிறார். ஒவ்வொருக்குள்ளும் தூயாவி வல்லமையோடு பொழியப்பட்டிருக்கிறார். பல ஆசீர்வாதங்களை அவர் அருட்கொடையாய் கொடுத்திருக்கிறார். எல்லாருக்குள்ள நல்லது இருக்குது, எல்லாருக்குள்ள நன்மை இருக்குது, எல்லாருக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். ஒருவேளை அவரோட எனக்கு அதிகமாக இருக்கிறாரு, அவரோட எனக்கு அதிகமான திறமை இருக்குது, அவரோட அதிகமாக எனக்கு நன்மை இருக்குது, அவரோட நான் நல்லவனாக இருக்கிறேன், நன்றி சொல்லுங்கள் ஆண்டவருக்கு. அதை வைத்து அடுத்தவருக்கு நன்மை செய்யுங்க. அதுக்காக தான் தூய ஆவி நமக்குள்ளே இந்த கொடைகளை கொடுக்கிறார். எனவே அந்த தூய ஆவியரை இன்னும் அதிகமாக நாம் இன்னும் வாஞ்சியோடு கேட்டு பெற்றுக்கொள்வோம். இருக்கிற நன்மைகளை இன்னும் பல மடங்கு ஆசீர்வாதங்களாய் மாற்ற, இருக்கிற நம்முடைய ஆசீர்வாதங்களை இன்னும் வல்லமையோடு எடுத்து பயன்படுத்த, நாம் நம் குடும்பம் நம் சமூகம் வாழ்வதற்கு இந்த வல்லமையான இந்த ஆசீர்வாதங்களை நாம் பயன்படுத்தி ஆண்டவருக்கு மகிமை சேர்க்க தூய ஆவி நமக்குள்ளே இன்னும் அதிகமாக பலப்படுத்த வேண்டியவையாக, நம்முடைய விசுவாசத்தை ஆழப்படுத்தும்படியாக கரங்களை விரித்து கொண்டாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென போற்ற பெறுக, முது ஆட்சி வருக, முது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடர்களும் கொண்டாடுகிறோம். முது இரக்கத்தோதுவியார் எங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் இமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்து இருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திரு தூதர்களுக்கு மொழிந்தேரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்று உங்களோடு இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். ஆண்டவே இயேசு கிறிஸ்துவே, உயிருள்ள இறைவனின் திருமகனே, தந்தையின் திருவிழப்படி தூய் ஆவியார் ஒத்துழைப்பார் உமது இறப்பின் வழியாக உலகுக்கு வாழ்வளித்தீர். இந்த புனிதமிக்க உடலால் இரத்தத்தினால் எல்லா குற்றங்களிலிருந்தும் தீமனைத்தில் முடிவித்து நாங்கள் என்றுமுடைய கட்டளைகளில் கருத்தோறி நிற்க செய்தருளும். நாங்கள் ஒரு பொழுதும் உம்மை விட்டு பிரியவிடாதே. இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து குற்றங்கள், பலவீனங்கள், பாவங்கள் எல்லாம் போக்குகின்ற இறைவனின் செம்மறி தன் ஆவியாரை வல்லமையோடு அனுப்பி இந்த உலகத்தை புதுப்பித்துக் கொள்ளுகிற ஆண்டவர், இந்த உலகத்தை வாழ்வைக்கின்ற வழிநடத்துகின்ற ஆண்டவர், தன் உடலால் இரத்தத்தால் வார்த்தையாலும் மட்டுமல்ல ஆவின் வல்லமையாலும் இன்று வரை இந்த நொடி வரை வாழ வைக்கின்ற உயிர் மூச்சு நமக்கு அருளுகின்ற ஆண்டவர். விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிடும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் தொடரத்துமை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். வாடும் ஆவியே என்னில் வாருமே, வல்லமையின் ஆவியே என்னில் வாருமே. அசைவாடும் ஆவியே என்னில் வாருமே, வல்லமையின் ஆவியே என்னில் வாருமே. என்னை நிரப்பும் கனிகளால் நிரப்பும், என்னை நிரப்பும் கனிகளால் நிரப்பும். அசைவாடும் ஆவியே என்னில் வாருமே, வல்லமையின் ஆவியே என்னில் வாருமே. உள்ளத்தில் உறைபவரே என்னை நிரப்புமே, இறை உண்மையானவரே என்னை நிரப்புமே. என்னை நிரப்பும் கனிகளால் நிரப்பும், என்னை நிரப்பும் கனிகளால் நிரப்பும். வாழ்வழிக்கும் முத்திரையே என்னை நிரப்புமே, நிலை வாழ்வின் வழித்துணையே என்னை நிரப்புமே. என்னை நிரப்பும் கனிகளால் நிரப்பும், என்னை நிரப்பும் கனிகளால் நிரப்பும். ஞானத்தின் முழு உருவே என்னை நிரப்புமே,
கற்றுத்தரும் திருவுருவே என்னை நிரப்புமே, என்னை நிரப்பும், கனிகளால் நிரப்பும், என்னை நிரப்பும், கனிகளால் நிரப்பும். வெளிப்படுத்தி ஆள்பவரே, என்னை நிரப்புமே, பரிந்துரைத்து ஜெபிப்பவரே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பும், கனிகளால் நிரப்பும், என்னை நிரப்பும், கனிகளால் நிரப்பும். வலிமையை தருபவரே, என்னை நிரப்புமே, கொடைகளை கொடுப்பவரே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பும், கனிகளால் நிரப்பும், என்னை நிரப்பும், கனிகளால் நிரப்பும். அசைவாடும் ஆவியே என்னில் வாருமே, வல்லமையின் ஆவியே என்னில் வாருமே, அசைவாடும் ஆவியே என்னில் வாருமே, வல்லமையின் ஆவியே என்னில் வாருமே. என்னை நிரப்பும், கனிகளால் நிரப்பும், என்னை நிரப்பும், கனிகளால் நிரப்பும், என்னை நிரப்பும், கனிகளால் நிரப்பும், என்னை நிரப்பும், கனிகளால் நிரப்பும். மன்றாடுவோமாக. விண்ணக கொடைகளை முதுத்துரு அவைக்கு தாராளமாய் வழங்கும் இறைவா, நீர் எமக்கு அளித்துள்ள அருளை எம்மில் பாதுகாத்தருளும். இவ்வாறு தூய் ஆவியார் பொழிந்துள்ள கொடை என்றும் ஒளிமை பெறுவதாக. இந்த ஆன்மீக உணவால் நிலையான மீட்பு எங்களில் வளர்வதாக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சிறப்பு ஆசி பெற தலைவன் இங்கே மன்றாடுவோம். ஆண்டவங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தம் சீடர்களின் மனங்களில் துணையாளராம் தூய் ஆவியாரை பொழிந்து ஒளிர்விக்க திருவுளம் கொண்ட ஒளியின் மக்கள் தந்தையாக இறைவன் தமது ஆசியால் உங்களை மகிழ்வர செய்து அதே ஆவியாரின் கொடைகளால் உங்களை என்றும் நிரப்புவாராக. வியத்தகு முறையில் சீடர்களுக்கு தோன்றிய அதே தீ உங்கள் இதயங்களை தீமை அனைத்திலிருந்தும் ஆற்றலுடன் தூய்மைப்படுத்தி தமது ஒளியை உட்புகுத்தி ஒளிந்திட செய்வாராக. பல்வேறு மொழியினரை ஒரே நம்பிக்கையின் அறிக்கையில் ஒருங்கிணைக்க திருவுளம் கொண்ட அவர் உங்களை அதே நம்பிக்கையில் நிலைக்க செய்து அதன் வழியாக நீங்கள் எதிர்நோக்கி இருப்பவை கண்டடைய செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தூய ஆவியாரை பெற்றுக்கொண்ட மக்களாக சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.
உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் என்ற நாளிலே உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே உலகமெங்கும் சாட்சி நாங்களே. பெந்தகோஸ்தே பெருவிழாவிலே பெருமழை போல் ஆவி ஊற்றினீர். பெந்தகோஸ்தே பெருவிழாவிலே பெருமழை போல் ஆவி ஊற்றினீர். துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை, துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை தாங்க வேண்டும் உந்தன் ஆவியார், தாங்க வேண்டும் உந்தன் ஆவியார். உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே உலகமெங்கும் சாட்சி நாங்களே. ஆவியின் கொடைகள் வேண்டுமே, அயல்மொழியில் துதிக்க வேண்டுமே. ஆவியின் கொடைகள் வேண்டுமே, அயல்மொழியில் துதிக்க வேண்டுமே. ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும், ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும் ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே, ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே உலகமெங்கும் சாட்சி நாங்களே.